இவ்வளவு நாளா செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சதே நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே. என் அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தானே. அந்த நன்றி கடனுக்காவது நான் இதை கூட செய்யலன்னா எப்படிடா? இங்க பாருங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் பாட்டியை நினைச்சுதான் யோசிச்சேன். ஆனா அதெல்லாம் தாண்டி நீ அவங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கான நியாயத்தை சொன்ன பாத்தியா? அதுக்கெல்லாம் இங்க யாரும் பதில் சொல்ல முடியாது. உன் அத்தைக்காக நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிறத பார்த்தா நிஜமா பெருமையா இருக்கு. என்ன நீ இது? வர வர இவங்க பண்றதெல்லாம் ஓவரா போயிட்டு இருக்க. எவ்வளவு கொழுப்பு இருந்தா இவ அம்மா கரைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுவும் அன்பு ரூம்ல படுக்க வச்சிருப்பா. அன்பு ரூம் என்ன ஹாஸ்பிட்டல் வார்டு நினைச்சிட்டாளா? என்ன பண்றது, என் தம்பியே சரியில்லையே. ஆமா, அன்னைக்கு அவ அம்மாக்காரி மேல தப்பு இல்லைன்னு எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி அந்த பொய்க்காரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்ல, அந்த தைரியத்துலதான் இதெல்லாம் பண்றான். சரி, அந்த ஒரு நாள் பொழைச்சு போட்டு விடுங்க. ஆனா இவ பண்றத பார்த்தா அம்மாக்கு உடம்பு முடியலன்னு இங்கே பெர்மனண்டா தங்க வச்சிருவா போல இருக்கே. ஐயோ, பாட்டி வர வீட்டுல இல்ல. அவங்கள நினைச்சா எனக்கு கதி கலங்குது. தயவு செஞ்சு இப்பவே அவங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க அண்ணி. எனக்கே பயமா தாண்டி இருக்க. நீ வேணா சொல்றியா? ஐயோ, ஆளை விடுங்க. என்னாலலாம் முடியாது. நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா தான் தர முடியும். மத்தபடி நீங்க தான் அதெல்லாம் பாத்துக்கணும் அண்ணி. அடச்சி, வாய மூடு. நீ எல்லாம் வில்லின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்க கெட. நாளைக்கு என்னடி பாட்டி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏன் நான் எங்க இருக்கேன்னு சொன்னாதான் சொல்லுவியா? சொல்லு. இப்ப நீ எதுக்கு கால் பண்ண அது முதல்ல சொல்லு. ஏதாவது சொல்லுங்க அண்ணி. ஹலோ, யார்மா? மயூரிப்பா. சொல்லுங்க பாட்டி. அடச்சி, நீ தாண்டி சொல்லணும். இத பாரு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல பாட்டி, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ, அந்த கண்மணியோட அம்மா இருக்கால்ல, என்னாச்சு? செத்துட்டாளா? அப்படி இருந்தா பாட்டி ஒரு ஹாப்பி நியூஸ்னு நான் ஆரம்பிச்சிருப்பேனே. அவெல்லாம் நம்மள டென்ஷன் ஆக்கி சாகடிக்காம போய் சேர மாட்டா பாட்டி. ஆ? என்ன? ஆ. ஏய், நான் வீட்டுக்கு வந்தேன் முதல்ல நானே உன்னை சாகடிச்சிருவேன். ஐயோ, போன் போட்டா டக்குன்னு விஷயத்த சொல்லி வைக்க மாட்டியா நீ? ஒண்ணும் இல்ல பாட்டி, மறுபடியும் அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா. ஆ? ஏய், என்னது? வீட்டுக்குள்ள வந்துட்டாளா? நினைச்சேன் ஒரு தடவை நம்ம அன்பு அந்த பொய்க்காரிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான்ல. ஹம். அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் பயம் விட்டு தான் போயிருக்கு. இத பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நான் அங்க வர்றதுக்குள்ள முதல்ல அவளை வெளியில துரத்த முடியாதே பாட்டி. ஏண்டி? ஏன்னா எப்படியும் ஒரு மாசமாவது அவ இங்கதான் தங்குவா போல இருக்கு பாட்டி. ஆ? ஏன், எதுக்கு? அவ ஏதோ வழிக்கு விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான்னு டிராமா பண்ணி அன்பும் கண்மணியும் சேர்ந்துதான் அவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அன்போட ரூம்ல தான் இப்ப அவளை படுக்க வச்சிருக்காங்க. ஷூ. ஏய், என்னடி சொல்ற நீ? ஆமா பாட்டி, என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ஊ. அப்புறம் நீங்க வந்து திடீர்னு இவளை பார்த்ததும் டென்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கும் ஸ்வேதாக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஐடியாவை கொடுக்க சொன்னதே ஸ்வேதா தான். அடச்சி, எதையாவது உளராத. போனை வை. அம்மா, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்குமா. இன்னியோட இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலனா அப்புறம் நம்ம வீட்டுல நாம மரியாதையா இருக்க முடியாது. புரியுதுடா. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்கிறியா நீ? இப்ப வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாரு. இந்தம்மா. வேண்டாம் கண்மணி, சொன்னா கேளு. மா, அடம் பிடிக்காதம்மா, கொஞ்சமா குடி. இப்போ நீ இத குடிக்காட்டி ரொம்ப சோர்ந்து போயிடுவ. வெறும் வயித்துல எப்படி மாத்திரைய போடுவ? குடிமா, கொஞ்சமா குடி. ஐயோ, பசிக்கவே இல்ல கண்மணி. நீ என்ன சின்ன குழந்தையா? சொன்னா கேட்கணும். இந்தா குடி. ஐயோ வேண்டாம். குடி. ரொம்ப ஓவர் தான். அவளுக்கு வந்த வாழ்வை பாத்தீங்களா? விட்டா அவங்க தம்பியே ஸ்பூன் எடுத்துட்டு வந்து மாமியாருக்கு ஆசையை ஊட்டி விட்டுருவாரு போல இருக்கே. சும்மா இருடி. நானே பாட்டி வந்தா என்ன ஆகுமோன்னு டென்ஷனா இருக்கேன். நீ வேற. போதுமா, வேண்டாம். இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது உன் பாட்டிக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கோம்? அதான் நம்ம வீட்டில் 2 உளவாளிங்க இருக்காங்களே, அவங்க ஃபார்வர்ட் பண்ணாமலா இருந்திருப்பாங்க. அப்போ
இப்ப வந்த உடனே மிசைல் அட்டாக் கன்ஃபார்ம்டு. கடவுளே. வந்த உடனே என்ன வந்தாச்சு. எங்கப்பா? டேய் இங்க பாரு. சொன்னா கேளுமா, போதும். இன்னும் கொஞ்சம் தான் இரு. ஆ போதும். சொல்லுமா. அத்த, நீங்க எந்திரிக்கிறீங்க. நீங்க உட்காருங்க அத்த. ஏய், ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் உனக்கு துளிர் விட்டு போச்சா? பாட்டி, இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? முதல்ல உங்க காலை பாருங்க பாட்டி. கீழே விழுந்து அடிபட்டு தசை புரண்டு மூட்டுல ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாட்டி. அவங்களோட தங்கச்சி வேற ஊர்ல இல்ல, பாத்துக்க யாருமே இல்லைன்னு நான் தான் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தேன். அதனால வர்றவங்க எல்லாம் தங்கிட்டு போறதுக்கு இது என்ன சத்திரம் நினைச்சியா? அப்படியே நீ இவளை கூட்டிட்டு வந்தாலும் இவ எப்படி இங்க தங்கறதுக்கு வருவா? ஏய், உனக்கு வெக்கமானங்கிறதெல்லாம் இல்லையா? இந்த வீட்டுக்குள்ள உன்னை காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட மான ரோஷம் இல்லாம என் வீட்டு சோஃபால வந்து உக்காந்துருக்கியா? இதுல வெக்கங்கெட்ட உன் பொண்ணு வேற உனக்கு ஸ்பூன்ல ஊட்டி விட்டுட்டு இருக்கா. என்ன உனக்கு பெரிய மகாராணி நினைப்பா? பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டா அப்படியே நீ எங்களுக்கு சரிசமம் ஆயிடுவியா? பாட்டி, பாட்டி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லிட்டாங்க தானே அவங்க மேல நீங்க கோவமா இருந்தீங்க. அதான் அந்த பொய்ய சொன்னது அவங்க இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க பாட்டி? அவ பொய் சொல்லலைங்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நான் விட்ட வார்த்தையா அவ கேட்ட வார்த்தை இல்லைன்னு ஆயிடுமா? இவ்வளோ பேச்சையும் கேட்ட ஒருத்தி எப்படா இந்த வீட்டுக்குள்ள வந்து வெக்கமே இல்லாம இப்படி உக்காருவா? மாப்பிள்ள, என்னால உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். நான் வேணா வேற எங்கேயாவது தங்கிக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. நீங்க எங்க போவீங்க அத்தை? அப்படிலாம் உங்களை அனுப்ப முடியாது. நல்லா இருக்கடி உன் நாடகம். இப்படி சொன்னா அவன் அப்படிதான் சொல்லுவான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறல்ல நீ. பாட்டி, உங்க கோவம் எனக்கு புரியுது. உங்களால பழச எதுவுமே மறக்க முடியல. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் முடிஞ்ச பதில் சொல்லுங்க பாட்டி. என்ன கூட சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் புடிச்சிட்டு போனாங்களே, கோர்ட்ல கூண்டுல கூட ஏத்துனாங்க. ஆனா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு கண்மணி எப்படியோ போராடி என்ன வெளியில கூட்டிட்டு வந்தா. ஜட்ஜே என்ன நிரபராதின்னு சொல்லி வெளியில விட்டதுக்கு அப்புறமும் நீங்க என்ன குற்றவாளியா பாத்துக்கிட்டே இருப்பீங்களா?